நாம் இன்னைக்கு முக்கியமான ஒரு 2 விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். அதில் என்ன அப்படின்னா, ஒன்று அண்ணாமலை அவர்கள் குறித்து பேச போகிறோம், இன்னொன்று ஏ2டி நந்தா. அதுலேயும் பாருங்கள், திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களே குளிர்ச்சி படுத்துவதற்காக நடத்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. அதனால் ஸ்டாலின் அவர்களுக்கே ஆப்பாக முடிந்து போன சம்பவம். இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன நடந்தது அப்படின்றத முழுசாக பார்த்துடலாம். இந்துடா படத்திற்கு உதவ QR கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்குது, ஃபோன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்கள் அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி தொடங்க போகிறார். அண்ணாமலை அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்க போகிறாங்க. அண்ணாமலை அவர்கள் வேற ஒரு கட்சிக்கு போக போகிறார். இந்த மாதிரியான பல கேள்விகள்லாம் வைக்கப்படுதில்ல, அதற்கு பதில் கொடுக்குற மாதிரி அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு இல்லை, முன்னாடியே அவர் பேசி வச்சிருக்கிறாரு. அது என்ன பேசியிருக்காருன்னு கொஞ்சம் பாருங்களேன். சாமி, நான் ரொம்ப கடினமா உழைக்கிறேன், ஆனா ரிசல்ட் வர மாட்டேது. சாமி, அவன் தப்பு பண்றான், அவன் நல்லா இருக்கான், நான் நேர்மையா இருக்கேன், ஆனா எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேது. சாமி, நேத்து வந்தவன் அரசியல போஸ்டிங் வாங்கிட்டு போயிட்டான், நான் இன்னைக்கு இருக்கேன், ஒன்னும் கிடைக்க மாட்டேது. அவன் பாருங்க தப்பா பண்றான், எம்எல்ஏ எம்பியா இருக்கிறான், நான் நல்லவனா இருக்கிறேன், ஒண்ணுமே இல்லை. சோ இங்க இருக்கக்கூடிய எல்லோருக்கும் இது ஏதோ ஒரு சிந்தனை மனசுல இருக்கும். எதையும் எதிர்பார்க்காம நல்ல காலத்துல கெட்ட காலத்துல, மழை வரும் பொழுது மழை வராத பொழுது, ஒரு கொள்கை, ஒற்றை கொள்கையோடு வாழ்க்கை வாழுங்க. ஆண்டவன் நிச்சயமாக உதவி செய்வான் என்பது ஆண்டவனிடம் அர்ப்பணிப்பு, ஆண்டவன் மீது நம்பிக்கை. இன்னைக்கு நம்ம வாழ்க்கைக்கு இது ரொம்ப தேவை. பார்த்தீங்களா மக்களே, அண்ணாமலை என்ன சொல்லியிருக்கிறாரு? எனக்கு அது கிடைக்கல, இது கிடைக்கல, ஆனால் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சேன், ஆனால் எதுவுமே கிடைக்கலன்னு சொல்லி நீங்கள் மாறுறது அந்த மாதிரி இதெல்லாம் இருக்காமல் ஒரு சித்தாந்தம், ஒரு கொள்கை அப்படின்னு சொல்லி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நடக்கிறது நடந்தே தீரும். கடவுள் இருக்கிறார் அப்படின்றத அண்ணாமலை அவர்கள் முன்னாடியே சொல்லிட்டார். அதனால் இப்போ அவருக்கு எம்பி பதவி கொடுக்கல, எம்எல்ஏ வேட்பாளராக நிறுத்தலை, மாநில தலைவர் பதவியிலிருந்து மாற்றிட்டாங்க, வேறொரு கட்சி போக போகிறார், தனி கட்சி தொடங்க போகிறார் அப்படின்ற கேள்விக்கெல்லாம் இங்கே இடமே இல்லை. ஏன் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் முன்னாடியே பதில் கொடுத்துட்டாரு. அவர் இந்த தேர்தலில் வேலை செஞ்சதை வச்சே நமக்கு தெரியும். அவர் எந்த கொள்கையில் இருக்கிறார், இந்த கட்சியிலே பயணிப்பார் அப்படின்றத உறுதிப்பட தெரிவித்திருக்கிறார். மோடி அவர்கள் கூட சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் அண்ணாமலை அவர்கள்ட்ட பேசினதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்படி பேசிட்டு இருப்பாங்க, ஏதோ அண்ணன் தம்பி பேசிக்கிற மாதிரி, அப்பா பையன் பேசிக்கிற மாதிரி, நண்பர்கள் பேசிக்கிற மாதிரி இருக்கும். யாரு? அண்ணாமலை அவர்களும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் பேசிக்கிறது அந்த மாதிரி இருக்கும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த மாதிரி, அதாவது அண்ணாமலை அவர்கள்ட்ட இந்த மாதிரி பேசுறாருல, இந்த மாதிரி இதுவரை ஏதாவது ஒரு தலைவர்கிட்ட தமிழகத்தில் பேசியிருக்கிறாரா? நீங்கள் சொல்லுங்க, யார்கிட்டயாவது பேசியிருக்கிறாரா? அண்ணாமலை அவர்கள்ட்ட தான் மோடி அவர்களாக இருக்கட்டும், அமித்ஷா அவர்களாக இருக்கட்டும், தேசிய தலைவர்களாக இருக்கக்கூடியவர் யாராக இருக்கட்டும், அடிக்கடி ஃபோன் பண்ணி என்ன நடக்குது, எப்படி இருக்கீங்க, இந்த மாதிரி பேசுறது, டெல்லிக்கு வாங்க உங்கள்கிட்ட பேசணும், தமிழக பாஜக நிலைமை எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் பேசணும் அப்படின்னு சொல்லி யாரை கூப்பிடுறாங்க? ஏங்க, நடந்து முடிந்த தேர்தலுக்கு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு யாருக்கு ஹெலிகாப்டர் கொடுத்து பிரச்சாரம் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுத்துருந்தாங்க? யார் மற்ற மாநிலங்களுக்கு போய் பிரச்சாரம் பண்ணாங்க? அண்ணாமலை அவர்கள் தானே. தமிழ்நாட்டுக்குள்ளேயே வேற மாவட்டத்துக்கு போகணும் அப்படின்னா ஹெலிகாப்டர் மூலியமா போய் பிரச்சாரம் பண்ணார் அண்ணாமலை. கேரளா போய் பிரச்சாரம் பண்ணார் அண்ணாமலை. டெல்லி போய் பிரச்சாரம் பண்ணார் அண்ணாமலை. இந்த அளவுக்கு தேசிய பாஜக மோடி அவர்களாக இருந்தாலும் சரி, அமித்ஷா அவர்களாக இருந்தாலும் சரி, அண்ணாமலை அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதனால் அண்ணாமலை அவர்கள் பாஜக தான். பாஜக இல்லாமல் அண்ணாமலை இல்லை, அண்ணாமலை இல்லாமல் பாஜக இல்லை, பாஜக இல்லாமல் அண்ணாமலை இல்லை. இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இது இது இல்லை அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது உருட்டிகிட்டு இருக்கோம். ஏன்னா அவங்க உருட்டல் கட்சி, அப்படி தான் உருட்டுவாங்க. இதில் நேத்திக்கு ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருந்தோம். அதாவது இந்த திராவிட அண்டா, அவர் பேர் திரும்ப சொல்ல விரும்பல, திராவிட அண்டா இருக்கார்ல, அவர் நேத்திக்கு அவரை பற்றி தான் பேசி வச்சிருந்தோம். தமிழர்கள் சாப்பிட்றதுக்கு காரணம் திராவிட கட்சி நாங்கள் தான், ஐடி வேலையில், ஐடி கம்பெனியில் நீங்கள் வேலை பார்க்கறதுக்கு காரணம் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏங்க, அண்ணாமலைக்கே இவங்க ஸ்டிக்கர் ஓட்டை பார்த்தாங்க. அண்ணாமலை ஐபிஎஸ்ஸாக படித்ததற்கு, அண்ணாமலை ஐபிஎஸ் ஆனதுக்கு காரணம் எங்கள் ஆட்சி தான், திராவிட மாடல் ஆட்சி தான் காரணம் அப்படின்லாம் சொல்லி உருட்டிகிட்டு இருந்தாங்களா? அதில் நான் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். கூகுள் சிஇஓ இருக்கார்ல, சுந்தர் பிச்சை, அவர் படித்தது, சிஇஓ ஆனதுக்கு காரணமே இவங்க தான், அதாவது திமுக தான் காரணம்னு சொல்லி வேற ஸ்டிக்கர் அடிக்க பார்த்தாங்க. எல்லா இடத்துலையும் அடிபட்டு வந்ததுனால நம்மள சீன்றாங்க.
அதாவது வந்து தமிழர்கள் படித்ததற்கு காரணம் நாங்கள் தான், தமிழர்கள் வேஷ்டி கட்டுறதுக்கு பேண்ட் போடுறதுக்கு காரணம் நாங்கள் தான், தமிழர்கள் சாப்பிட்றதுக்கு காரணம் நாங்கள் தான், தமிழ்நாடு இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கு அப்படின்னா அதற்கு காரணம் நாங்கள் தான் அப்படின்றாங்க. நாங்கள் படித்ததற்கு காரணம் காமராஜர்னு சொன்னால் நாங்கள் ஏற்றுக்குவோம், நாங்கள் குடிக்கிறதுக்கு காரணம் நீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஏன் அப்படின்னா எல்லா கிராமத்திலும் அரசு ஸ்கூல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா கிராமத்தையும் கொண்டுகிட்டு வந்தது, மதிய உணவு திட்டத்தை கொண்டுகிட்டு வந்தது காமராஜர், எம்ஜிஆர் போன்ற மகான்கள். அவங்க பண்ணது இந்த மாதிரியான நல்ல திட்டங்கள். ஆனால் திராவிடம் என்ன பண்ணிச்சு அப்படின்னா ஊருக்கு ஊரு டாஸ்மார்க் ஆரம்பிச்சு வச்சது. ஸ்கூலோட எண்ணிக்கை 3000 அப்படின்னா இந்த டாஸ்மார்க் எண்ணிக்கை அப்படியே டபுளா மாறிடும். அதாவது தமிழ்நாட்டில் 33,000 பேருக்கு ஒரு ஸ்கூல் அப்படின்னா, கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படின்னா 15,000 பேருக்கு ஒரு டாஸ்மார்க். இந்த விகிதத்துல தான் தமிழ்நாட்டில் டாஸ்மார்க் எண்ணிக்கை அதிகமா இருக்கு. இதற்கு காரணம் தான் திமுக. நீங்க வந்து அமெரிக்காவிலேயே இல்லாதது தமிழ்நாட்டில் எதுவும் இல்லை, நான் இங்க வியந்து பார்க்க எதுவுமே இல்லை அப்படின்னாருல இந்த திராவிட சொம்பு. வியந்து பார்க்கறதுக்கு இருக்குங்க. மூதாட்டிய பாலியல் சீண்டல் பண்ணது தமிழ்நாடு தான். வியந்து பார்க்கலாமே. டாஸ்மார்க் எண்ணிக்கை அதிகமா இருக்கு, அதையும் நீங்க வியந்து பார்க்கலாமே. அது மட்டும் இல்லாம மன்னராட்சியே வேணான்னு சொன்ன நாம இப்போ மன்னராட்சியில இருக்கிற மாதிரி அப்பா பையன் மகன் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து மன்னராட்சி மாதிரியே போயிட்டு இருக்குல்ல. இந்த ஆட்சி எங்க நடந்துட்டு இருக்கு, ஒரு குடும்ப ஆட்சி எங்க நடந்துட்டு இருக்கு அப்படின்னா தமிழ்நாடு. இதை வியந்து பார்க்கலாமே. பையனும் மருமகனும் சேர்ந்து 30,000 கோடி கொள்ளடிக்கிறாங்க அப்படின்ற இந்த மாபெரும் சாதனையை நம்ம வியந்து பார்க்கலாமே. வாட்சி மட்டுமே 3 கோடி ரூபாய்க்கு கட்டுறாங்க, அதை நம்ம வியந்து பார்க்கலாமே. ஐயோ, இதெல்லாம் விட தமிழக முதல்வராக இருந்த ஸ்டாலின் அவர்களுக்கு கையில் எவ்வளோ காசு இருக்கு தெரியுங்களா? வெறும் 10,000 ரூபாய். அதை வச்சுக்கிட்டு கொடைக்கானல் போறாரு, சைக்கிள் ஓட்டுறாரு, படகு சவாரி பண்றாரு. இதையே நம்ம வியந்து பார்க்கலாமே. 10,000 ரூபாயில கொடைக்கால், 10,000 ரூபாயில 10,000 ரூபாயில கொடைக்கானல் பயணம், சொகுசு படகு சுற்றுலா, இதை நம்ம வியந்து பார்க்கலாமே. இதெல்லாம் இருக்கு. என்ன பேசுனா ரொம்ப பேசணும், அதனால இந்த திராவிட சொம்ப விட்டுருவோம். அடுத்ததான் இதுல வந்து நம்ம பார்க்க போறது A2D நந்தா. இவர் பேசினதுதான் சமூக வலைதளங்கள்ல இன்னைக்கு, அதாவது கடந்த ஒரு 2-3 நாட்களாகவே பேசப்பட்டு வருகிறது. ஆனா இதுல நம்ம நோட் பண்ண வேண்டியது, தேர்தலுக்கு முன்பாக போட்டிருக்க வேண்டிய வீடியோ தேர்தலுக்கு முன்பாக போடல, முடிஞ்சதற்கு பிறகு இவர் வந்து வெளியிட்டிருக்கிறாரு. அதாவது என்ன அப்படின்னா, தலைவனே 2.0 யாரை வச்சு, ஸ்டாலின் அவர்களை வச்சு ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க. பிகின் ரூட் அந்த சேனல்ல வந்து நடத்துறாங்க. அவங்க வந்து ஏப்ரல் 15ஆம் தேதி இந்த வீடியோ வந்து வெளியிட்டு இருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா A2D நந்தா அவர்கள் வந்து கலந்துக்கிட்டு கேள்வி கேட்கிறார். எப்படி உங்களோட மென்டல் அந்த ஸ்ட்ரென்த் எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து, நான் காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு உடற்பயிற்சியெல்லாம் பண்ணுவேன். நம்ம வீடியோலாம் பார்த்தோம்ல, இழுக்கிறது, தாண்டுறது, குதிக்கிறது, செவுறு தாண்டுறது, இதெல்லாம் பார்த்தோம்ல, இந்த மாதிரியான உடற்பயிற்சிலாம் அவர் பண்ணுவார். வாக்கிங்லாம் போகிறேன், இதெல்லாம் அவர் சொல்லியிருப்பார். அதுக்கே போட்டு துவைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏங்க, தமிழ்நாட்டு முதல்வரை பார்த்து நீங்கள் கேட்குறீங்க, இந்த கேள்வி தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கோபிநாத் கூட முன்னாடி இவர்கிட்ட கேட்டிருப்பாரு, நீங்கள் என்ன சாப்பிடுவீங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கும், எந்த பாட்டு வந்து அதிகம் கேட்பீங்க, இந்த மாதிரி வந்து கோபிநாத், அதாவது கோட்டு கோபிநாத் இருக்காருல்ல, அவர் கேள்வி கேட்டிருப்பார். அதன் பிறகு இவர் A2D நந்தா தான் ஸ்டாலின் அவர்கள்ட்ட கேட்ட கேள்வினால ட்ரெண்ட் ஆனது. இவர் வந்து இதுல கேட்டிருக்கிறாரு, இந்த மாதிரியான கேள்வி கேட்டிருக்கிறார். இது வந்து இதாயிடுச்சு. நீ வந்து A2D நந்தா கிடையாது, A200D நந்தா. இன்னொருத்தங்க கூட வந்து பாத்தீங்கன்னா A2DMK இந்த மாதிரிலாம் சொல்லி நந்தா அவரை வந்து போட்டு பொலன்னு பொலந்து எடுத்ததுனால அவர் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கிறார். அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு இன்விடேஷன் வந்தது. அதுல என்ன இன்வைட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, எப்படிலாம் இன்வைட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, தமிழக முதல்வரை சந்திச்சு நீங்க வந்து எந்த கேள்வி வேணாலும் கேட்கலாம், அவர் வந்து உங்களுக்கு நேரடியாக பதில் சொல்வார் அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதையும் நம்பி நாங்க போயிருந்தோம். போயிட்டு பார்த்தா தான் இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி தெரிஞ்சுது. அதாவது வந்து இவர் வந்து கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய நிகழ்ச்சி அது கிடையாது. அவர் வந்து பிரச்சாரத்தில் இருக்கிறாரு. அவரை மனசை மகிழ்விப்பதற்கான ஒரு நிகழ்ச்சி இதை நடத்துறாங்க. அதுக்கு எங்களை கூப்பிட்டுக்கிட்டாங்க. ஆனா வெளியே போலான்னு பார்த்தோம்னா அங்க வந்து பறக்கும் படை, அவர் கூட இருக்க அந்த காவலாளர்கள்லாம் இருப்பாங்களே, அவங்க வந்து அனுமதிக்கல, வெளியே போக விடல, உள்ளுக்கு போ அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டாங்க. அதனால உள்ள போயிட்டோம். போன பிறகு நாங்க பல கேள்விலாம் கேட்டோம், அறிவு சார்ந்த கேள்விலாம் கேட்டோம். அதெல்லாம் அவங்க வெளியிடாம கட் பண்ணி தூக்கி போட்டாங்க. அதாவது ஆர் ராசா சொன்னார்ல, நான் வந்து என்னென்னமோ பேசினேன், அதெல்லாம் வந்து கட் பண்ணி ஒட்டி மாத்திலாம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி மாரிதாஸ் அவர் மேல வந்து ஆர் ராசா அவர்கள் வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருந்தார்ல. ஆர் ராசா அவர்கள் பேசியதாக மாரிதாஸ் வெளியிட்ட ஆடியோ சம்பந்தமாக இந்த இது போயிட்டு இருந்ததுல, அந்த மாதிரி இவர் ஒன்று சொல்றாரு.
என்ன அப்படின்னா, நான் வந்து அறிவு சார்ந்து கேள்வி கேட்டேங்க. என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டோட ஜிடிபி பற்றி நான் கேள்வி கேட்டேன், தமிழ்நாடு வளர்ச்சியை பற்றி நான் கேள்வி கேட்டேன், பெண்கள் பாதுகாப்பை பற்றி நான் கேள்வி கேட்டேன். குறிப்பாக ஏஐ வந்தால் தமிழ்நாட்டு மக்களுக்கான வேலைவாய்ப்பு போயிடும் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல, அதற்கு நீங்கள் எந்த மாதிரியான முன்னெடுப்புலாம் பண்ண போகிறீங்க அப்படின்லாம் சொல்லி கேள்வி கேட்டேன். கேட்கலான்னு இருந்தேன், கேட்டேன், ஆனால் அதை வெளியிடலை அப்படின்றாரு. அது என்னன்னு எனக்கு புரியல. இதில் என்ன முக்கியமாக இன்னொன்று அப்படின்னா, திமுக தலைவர் அவர்கிட்ட நீங்கள் வந்து பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடத்தினாலும் சரி, இது மாதிரி சோலோ 1-to-1 இன்டர்வியூ பண்ணாலும் சரி, எதுக்காக இருந்தாலும் அவருக்கு முன்னாடியே கேள்வி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். இவருக்கு அது மாதிரி கொடுக்கல போல. நீங்கள் எந்த கேள்வி வேணாலும் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே, சரி இவர் போய் எந்த கேள்வி வேணாலும் கேட்டுருப்போம் அப்படின்னு நினைக்கும் போது இல்லையா, இவருக்குமே உள்ளே போனோடனே அவங்க ஒன்று கையில் கொடுத்தாங்களாம். என்னடா அப்படின்னு போய் பார்த்தா, கேள்வி ஸ்டாலின் அவர்கள்ட்ட கேட்பதற்கான கேள்வி வந்து இவருக்கு வந்து ஒரு தாள் கொடுத்துருக்காங்க. அந்த தாளில் என்ன இருந்தது தெரியுங்களா? உங்கள் ஃபோனோட ரிங்டோன் என்ன? இது என்னங்க கேள்வி? அவர் ஃபோனில் என்ன ரிங்டோனாக இருக்கும்? ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாரு, இது மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுருப்பாரு. இன்னொன்று, அவர் ஃபோனில் என்ன ஆப்ஸ் இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வியா. அவர் என்ன ஆப் வச்சிருப்பாரு? ஏதாவது குஜாலாவா ஏதாவது ஆப் வச்சிருக்க போறாரா? தமிழ்நாடு முதல்வர் என்ன ஆப் வச்சிருப்பாரு? அதுக்கு தகுந்த ஏதாவது 1-2 ஆப் வச்சிருப்பாரு வச்சுக்கோங்களேன். ஏதாவது சுடுக்கு அந்த மாதிரி ஏதாவது கேம் கூட வச்சிருக்கலாம், மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறது. இதெல்லாம் ஒரு கேள்வியா? இதை கேட்க சொல்லி அவர்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. இவர் வந்து ஐயோ இந்த கேள்விலாம் கேட்டேன்னா என்னை புரட்டி எடுத்துருவானுங்க, என் சப்ஸ்கிரைபர் இல்லை என் ஆஃபீஸில் இருக்கிறவங்களே புரட்டி எடுத்துருவாங்க, நான் இந்த கேள்விலாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் இந்த மாதிரியான இந்த ஜிடிபி, பெண்கள் பாதுகாப்பு, ஏஐ பற்றிலாம் கேள்வி கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லி இவர் போயிருக்கிறார். இவர் கேட்க உள்ள மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி கேட்டதை மட்டும் இவங்க வந்து நறுக்கி போட்டாங்க, அதுக்கே பொழந்து எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னாரு. அப்புறம் இன்னொன்று குறிப்பாக இதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த சிம்பிளி வேஸ்ட் அப்படின்னு ஒரு சேனல், அதில் இருக்கக்கூடிய கபிலன் அவரும் வந்திருந்தாரு. இதில் இந்த குரூப்பில் டூப்பு மாதிரி எல்லாரும் ஸ்டாலின் அவர்களை மகிழ்விக்க வந்த கூட்டம். அதில் நாங்கள் 2 பேர் தான் போய் தன்னந்தெரியாக மாட்டிக்கிட்டோம். இதில் என்ன ஆச்சுன்னா, கபிலன் அவர்கள்ட்டையும் வந்து இது மாதிரி கேள்வி கேட்கணும் போது அவர் வந்து சொல்லிட்டாரு, இல்லைங்க நான் வந்து பெண்களுக்கான அந்த உமன் சேஃப்டி அதை பற்றி கேட்கலான் இருக்கேன், இந்த செக்ஸ் எஜுகேஷன் பற்றி அது மாதிரி நான் கேட்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க இருந்துட்டு இல்லைல்லப்பா நீ இது மாதிரி ஏப்பச்சாப்பா 2 கேள்வி கொடுக்குறோம் அதை கேளுங்க அப்படின்னோடனே, இல்லை நான் அதெல்லாம் கேட்க முடியாது, நான் கேட்குறதே நீங்கள் போடுங்களேன், அப்போது இவரோட இது வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகும்ல, அதை பற்றி மக்கள் வந்து வியந்து பார்ப்பாங்களே அப்படின்லாம் கேட்டவர். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, இவர் வந்து டம்மின்றது தமிழக மக்களுக்கு தெரியும், நீ வந்து பெரிய விளம்பரம்லாம் பண்ண தேவையில்லை, நான் கொடுக்கறது கேளுன்றேன். முடியாதுன்னொன்னே கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பையனை கேள்வி கேட்க இல்லையா, அந்த பையன் ஒரு மூலையில் மட்டும் இருப்பார், விஷுவலில் மட்டும் அப்பப்போ காட்டிப்பாங்க, எப்பா இவர் வந்திருக்கிறாரு பார்த்துக்கோங்க, இவர் வந்திருக்காரு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. யாரும் அந்த கபிலன்ற அந்த பையனை கடைசி வரைக்குமே அவர் கேள்வி கேட்க விடல. ஏ-டு-டி நந்தாவும் கேள்வி கேட்டு இருக்கிறாரு, அதெல்லாம் கட் பண்ணி போட்டு ஒரு கேள்வியை மட்டும் தூக்கி வச்சு அவரையும் செய்ய வச்சுட்டாங்க. இதனால் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அதுலேயும் அந்த வீடியோவில் முக்கியமாக பேசும்போது, நான் இப்போ வந்து ஒரு கஷ்டப்பட்ட குடும்பம், நான் வந்து சாப்பிட்டது, எனக்கு இந்த சைக்கிள் கொடுத்தது, அப்புறம் இந்த லேப்டாப் கொடுத்து இந்த அளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன் அப்படின்னா அதற்கு காரணம் வந்து ஏ-டு-டி, அதாவது வந்து அம்மா அவர்கள் ஆட்சியில் எங்களுக்கு கொடுத்ததை நான் வந்து அதை யூஸ் பண்ணேன், அதனால் இப்போ நான் சம்பாதிக்கிறத நான் வந்து டேக்ஸாகவும் தமிழ்நாட்டு அரசுக்கு கொடுத்துட்ருக்கேன் அப்படின்லாம் அதை பேசியிருப்பார். அதில் கொஞ்சம் ஏடிஎம்கே பற்றியும் பேசியிருப்பார். டிஎம்கே வந்து இது மாதிரி எங்களை வந்து ஏமாத்திருச்சு, அதாவது வந்து ஸ்கேம் பண்ணிட்டாங்கன்னு கூட, அதாவது டிஎம்கேன்னு சொல்லாமல் அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் அந்த மாதிரி கூட அவர் வந்து மாற்றிட்டு போயிட்டார். இது மாதிரி எங்களை வந்து ஸ்கேம் பண்ணுறாங்க, நீங்கள் எந்த கேள்வி வேணாலும் கேட்டுக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு இந்த கேள்வி தான் கேட்கணும்னு கொடுத்துட்டு, அது இல்லாமல் கேட்ட கேள்வியவே நறுக்கி போட்டது வந்து இது வந்து தப்பு. அந்த நிகழ்ச்சியே சொல்ல போனால் வேற ஒரு நிகழ்ச்சி, அதில் எங்களை வந்து தூக்கி போட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் பேசி வச்சிருந்தார். இதில் என்ன அப்படின்னா, ஸ்டாலின் அவர்கள்ட்ட இந்த மாதிரி நீங்கள் கேள்வி கேட்கலாம், அதாவது முதல்வர் அவர்கிட்ட நீங்கள் எந்த வேணாலும் கேள்வி கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னார்ல, இது மாதிரி ஏமாத்திட்டாங்க அப்படின்றார்ல. ஏற்கனவே பிப்ரவரி மாதத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கலந்துக்கிட்ட ஒரு நிகழ்ச்சியில் ஏ-டு-டி நந்தா அவர் கலந்துட்டு இருப்பார். அதில் ஜிகே, அதில் ஒருத்தர் ஏதோ ஜிகேன்னு ஒரு சேனல் பண்ணிட்டு இருக்காரு, அவரும் அதில் கலந்துட்டு இருப்பார். அப்போவே தெரியும் இவங்களுக்கு இது மாதிரி வந்து உப்பு சப்பு இல்லாத கேள்விகளை தான் இவங்க வந்து கேட்க வைப்பாங்க அப்படின்றது அப்போவே தெரியும். ஆனால் அதில் ஒரு விஷயம் நடந்துதான். என்ன அப்படின்னா, அதிமுக ஆட்சி காலத்தில் விளையாட்டுத்துறைக்கு 350 கோடி தான் ஒதுக்குனாங்க, செலவு பண்ணியிருந்தாங்க. ஆனால் திமுக ஆட்சியில், ஏன்னா விளையாட்டுத்துறை அமைச்சராக உதயநிதி தானே இருக்காரு, அதனால் அதை கொஞ்சம் இதுபடுத்துகிற மாதிரி, பெருமைப்படுத்துகிற மாதிரி, நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு 650 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்கீங்களே, அந்த மாதிரிலாம் பேசப்பட்டு ஒரு நரேட்டிவ்ஸ் வந்து ஒரு நரேட்டிவ் வந்து செட் பண்ணப்பட்டதாகவும் வந்து நமக்கு தெரிய வருகிறது. இப்போ என்ன அப்படி கேள்வி அப்படின்னா, உதயநிதி அவர்கள் கலந்துக்கிட்ட ஒரு நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கும் போதே தெரியும், நீங்கள் வந்து கேட்க நினைக்கக்கூடிய கேள்விகளை அவங்க வந்து கேட்க விட மாட்டாங்க அப்படின்றது. அப்புறம் என்ன ஒரு நம்பிக்கையில் இந்த நிகழ்ச்சியில் போய் நீங்கள் கலந்துக்கிட்டீங்க, ஸ்டாலின் அவர்களோட நிகழ்ச்சியில். இதில் பொதுவாகவே தெரியும், ஒரு சில இந்த யூடியூபர்ஸ், இன்ஃப்ளூயன்சர்கள் எல்லாமே திமுகவுக்கு நீங்கள் ஆதரவு தான் அப்படின்னு.
ஆதரவு தான் அப்படின்னு. அப்படியே நீங்கள் நடுநிலைன்னு வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. உங்கள் வீடியோவில் இருக்கிற கமெண்ட்ஸ்லாம் போய் பார்த்தாலே தெரியும். அதாவது ஏ.டு.டி நந்தா அவர்கள்னு நான் சொல்ல வரல, ஜிகே அந்த சேனல் நடத்துகிறவர்னு சொல்ல வரல. பொதுவாகவே ஒவ்வொரு சேனல் அப்படின்னா, யூடியூப் சேனல் அப்படின்னா பெரும்பாலும் 100க்கு 99% ஏதாவது ஒரு கட்சி பின்புலத்தில் தான் செயல்படும். எந்த கட்சி சப்போர்ட்டும் இல்லை, நான் வந்து நடுநிலையாக இருக்கேன் அப்படின்னு சொல்வதற்கு 1-2ன்னு கூட சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு கட்சி சொல்லுங்கள், ஏதாவது ஒரு சேனலை சொல்லுங்கள். இந்த சேனல் பண்ணக்கூடியவர் வந்து எந்த கட்சிக்கும் சார்பில்லாமல் நடுநிலையாக பேசுகிறாரு, நடுநிலையாக இருக்காரு அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தரை காட்டுங்களேன். ஏங்க, சோறு திங்கிற வீடியோ போடுறவன் கூட வந்து ஏதாவது கட்சி சார்ந்து தாங்க இருக்கானா இல்லையா? சோறு திங்கிற வீடியோ போடுறவன் ட்ரெஸ்ஸு சம்பந்தமாக, காரு விற்கிறது சம்பந்தமாக, செகண்ட் ஹேண்ட் காரு விற்கிறதுல முதற்கொண்டு எந்த வீடியோ போட்டாலும், டெக்னாலஜியோ சாப்பிட்றதோ எந்த வீடியோ போட்டாலும் அவன் வந்து ஏதாவது ஒரு கட்சி சார்ந்து இருந்தால் மட்டுமே இங்கே வந்து சேனல் நடத்த முடியும். இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம் தான், அது உங்களுக்கு தெரியும். ஏன் அப்படின்னா அப்பப்போ அப்புறம் இரவு பகல்னு பார்க்காம போய் 1, 2, 3ன்னு செய்யக்கூடிய எண்ணக்கூடிய நிலைமை வந்துவிடும். அந்த மாதிரி இருக்குது தமிழ்நாடு. இப்போது ஏ.டு.டி நந்தா அவர்கள் இது மாதிரி திமுக எங்களை வந்து ஏமாற்றி விட்டது அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ வெளியிட்டதுனால் இப்போ மக்கள்லாம் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏன்பா இதை கொஞ்சம் தேர்தலுக்கு முன்னாடியே போட்டிருக்கலாமேப்பா, ஏன் இப்போ பேசுகிற? அது இல்லாமல் தம்பி பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்கோ, ஒருவேளை திமுக திரும்ப வந்துருச்சுன்னா ரொம்ப கஷ்டம்தான் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. இதில் என்ன மக்களுக்கு புரியாத புதிர் என்ன அப்படின்னா, ஏ.டு.டி நந்தா 200 ஊபியா இல்லையா அப்படின்றது தான் பெரிய கேள்வியாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏ.டு.டி நந்தா அவர்கள் வந்து 200 ஊபின்னு நினைக்கிறீங்களா, இல்லை அவர் ஒரு நடுநிலையானவர் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நான் ஆனால் அப்பப்போ அவரோட வீடியோக்களை முழுதாகவே பார்க்குற பழக்கம் எனக்கு வந்து இருக்குது. ஆகவே இந்த சப்ஜெக்ட் பற்றி நான் பேசணும்னு நினைக்கிறேன். நீங்கள் அவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. நன்றி.